திருமண வாழ்க்கையில் கேதுவின் பங்கை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜாதகத்தில் கேது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 7ல் கேது இருக்கிறதோ, ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனோட கேது சேர்றதோ, பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயோட கேது சேர்றதோ அவ்வளோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ல் கேது இருந்தால், அதே போல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7ல் கேது இருந்தால், பாவகிருதியாகவும் 7லேயே கேது இருந்தால், திருமண வயது காலத்தில் அந்த கேது திசை நடந்தால், அவங்க அந்த திருமண வயது காலத்தில் கேது திசை நடைபெற்றால் அந்த கேது திசை முடிய வரைக்கும் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அந்த கேது திசை முடிஞ்ச பிறகு பண்ணக்கூடிய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. அதுபோல் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் 7ல் கேது இருக்கக்கூடிய ஜாதகிக்கு கேது புக்தி நடைபெறுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்க ஜாதகத்திற்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன வாழ்க்கையில் ஒரு பிரிவினை, பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் கூட உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சில இடங்களில் ஏற்படுது. அதுபோல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயோட கேது இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஒரு மன வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டாகிறது. 7ல் கேது இருக்கா, சுக்கிரனோட ஆண் ஜாதகத்தில் கேது சேர்ந்துருக்கா, கேது தொடர்போடு இருக்கா, அந்த மாதிரி ஜாதகருக்கு வாழ்க்கை துணை அமைக்கின்ற பொழுது, மன வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணை அமைக்கின்ற பொழுது, ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்குன்னா, வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் செவ்வாவோட கேது சேர்ந்துருக்க மாதிரியோ, அல்லது 7ஆம் அதிபதியோட கேது சேர்ந்துருக்க மாதிரி ஜாதகமாக பார்த்து பண்ணுகின்ற பொழுது ஓரளவுக்கு நல்லபடியாக ஒற்றுமையாக வாழறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் கேது ஆதிக்கம் இருந்தால், 7ல் கேது இருக்குது, 7ஆம் அதிபதி கேது நட்சத்திரம் இருக்கிறது, சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரம் இருக்குதுன்னா, வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அதுபோல் உங்களுக்கு ராகு கேது ஆதிக்கம் இருக்க மாதிரி பண்ண நல்லது. ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கேது நட்சத்திரம் இருக்குன்னா, பெண்ணுக்கு கேது நட்சத்திரம் பிறந்த பெண், செவ்வாய் கேது நட்சத்திரம் இருக்க மாதிரி இருக்க பெண், அப்படி பார்த்தா நல்லது. ஆல்ரெடி நடக்கக்கூடிய திசை கேது நட்சத்திரத்தில் போய் அமையப்பெற்ற கிரகத்துடைய திசையாக இருந்தால் நல்லது. ஜென்ரலாக ஒருத்தருக்கு கேது தொடர்பு இருந்தால் அவங்க வரக்கூடிய வரனுக்கும் கேதுவுடைய ஆதிக்கம் இருக்க மாதிரியே நடக்கக்கூடிய திசாபுத்திகள், திசைகள், புக்தி கணக்குடைய திசைகள் கேது ஆதிக்கம் கொண்ட திசையாக இருந்தால் ஓரளவுக்கு ஒற்றுமை வருகிறது. இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு சின்ன தகவல் சொன்னேன். அடுத்தடுத்த பதிவில் நல்ல ஒரு பதிவாக விளக்கமான ஒரு